மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் தேர்தல்கள் நடக்கிறது. அந்தந்த மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் அறிந்த வரையில் தேர்தலுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடியவர்களை பார்த்திருக்கிறேன். என்ன செய்தோம்னு போய் சொல்லி ஓட்டு கேளுங்க என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்றிருக்கக்கூடிய மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு பகுதி கழக செயலாளருமான பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் காரம்பாக்கம் அண்ணன் கணபதி அவர்களே, வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் துணை அமைப்பாளர் சகோதரர் மணிவண்ணன் உள்ளிட்ட நின்று கேட்கக்கூடிய சகோதரர்கள், அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு இருக்கு. ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளில் இது நடக்கிறது. என்னங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள்? இன்னைக்கு ஏதாவது நடிகருக்கு பிறந்த நாள் நாளையானா இல்லை. என்னன்னா, இங்க நான் வந்த உடனே பார்த்தேன், ஒரு கை குழந்தைய வச்சுட்டு அம்மா இருக்காங்க. அவங்க கூட வந்த அம்மா, குழந்தைக்கு நீங்க என்ன வேணும்? அம்மாவா பாட்டியா? பாட்டி. பாட்டியான்னு எடுத்த உடனே கேட்ட மனசு சங்கடப்படும்ல, அதனால அம்மாவா பாட்டியான்னு கேட்கறது தான் இயல்பு. அப்படிதான் கேட்கணும். ஏன்னா அதுல சில பேருக்கு லேட்டா கூட குழந்தை பிறந்திருக்கும். நம்ம ஆட்களுக்கு கியூரியாசிட்டி அதிகம், கண்டுபிடிக்கணும் வேற. அதனால எடுத்த உடனே பாட்டியான்லாம் கேட்கக்கூடாது. யாரையும் பார்த்து அம்மாவா பாட்டியானா அவங்க சந்தோஷப்பட்டு போறாங்க, நமக்கு என்ன இருக்குதுல. இப்ப பாட்டி தூக்கி வச்சிருக்காங்க. ஒன்னு அவங்க பொண்ணுங்க வந்திருக்கணும், இல்ல வீட்டுல இருப்பாங்கன்னே வச்சுப்போம். இவங்க அந்த குழந்தையை தாங்கி நிற்கிற போது, அதுக்கு குழந்தை பிறந்தே 1 வயசு 2 வயசு தான் இருக்கும். பிறந்த நொடி முதல் ஒரு குழந்தையின் மீது நமக்கு ஆயிரக்கணக்கான ஆசை இருக்கும், கனவு இருக்கும். நமக்கு ஒரு கனவு ஆசை இருக்குன்னா நியாயம் இருக்கு. வளர்ந்து நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு நப்பாசை. பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம பெத்த பிள்ளையோட பிள்ளை. அப்படிதானம்மா? எங்க அம்மா எல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டதை விட இன்னைக்கு எங்க அக்கா பொண்ணை தான் நல்லா பார்த்துக்கிறாங்க. அம்மாச்சினால அந்த ஒரு இது வந்துரும்ல. அப்பாயின்னா இன்னும் ஒரு கௌரவம் வந்துடும். எங்க ஊர் பகுதிகளில் அப்பாயின்னு சொல்லுவோம், அப்பாவோட அம்மா. இப்ப நமக்கு ஒரு ஆசை கனவு இருக்குன்னா சரி, ஆனால் பெண்கள் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நீங்க வீட்டுல போய் சொல்றப்ப சொல்லவே முடியாது. ஒருவேளை சொன்னா கூட வீட்டுல இருக்கவங்களுக்கு மதிக்க தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய கனவையும் ஆசையையும் மதித்து அதை நிறைவேற்றி வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தலைப்பே புல்லரிக்குது நமக்கு. வெல்லும் தமிழ் பெண்கள். எல்லா பெண்கள் எல்லாம் இந்தியாவில் சாதிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு பெண்கள் சாதிப்பார்கள்னு நம்ம வாய் சவடால் உடல, வெற்றி பெற்ற பெண்களை மேடை ஏற்றி காட்டுகிறோம். இந்த பெண்கள் சாதித்திருக்கிறார்கள். அதனால் இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. இன்னொன்னு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நிறைய அண்ணன்மார்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வழக்கமா பெண்களை நடுவில் உட்கார வச்சிருவாங்க. அப்படிதானேம்மா? இந்த 2 ரோலையும் உட்கார வச்சிருவாங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு விவரமா என்ன பண்ணிட்டீங்கன்னா, எதுக்கு நாங்க நடுவில் உட்காந்து கவனிக்கிற மாதிரியே உட்காந்துருக்கணும்? இன்னைக்கு நீங்க உட்காந்துருங்க, நாங்க ஜாலியா அந்த காலேஜ்ல லாஸ்ட் பெஞ்சர்ஸ் மாதிரி ஓரமா உட்காந்துக்கிட்டு அலம்பலை கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான உண்மை? இல்லைன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் என்ன பண்ணுவாங்க, நம்மள உணர்ந்து கை தட்டுறாங்க. அம்மா தப்பிச்சு வந்தான்னு நடுவில் உட்கார வச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லாம ரொம்ப சுதந்திரமா எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. அது இல்ல சிறப்பு. இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அது சிறப்பான்னு கேட்டா அதுவும் இல்லை. என்ன 2வது சிறப்புன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லுவாங்க. மேடையில் இருக்கவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க. அது மேடைகளினுடைய மரபு. கீழே இருக்கவங்க அமைதியா இருக்கணும், மேடையில் இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்ன சிறப்புன்னு கேட்டா, டிசம்பர் மாத குளிர். எங்களுக்கு குளிர்னு அர்த்தம். கிறிஸ்மஸ் வருதுன்னு தெரியும்.
இது காதலர்களுக்கான மாதமும் கூட. அது நிறைய பேர் இளைஞர்களுக்கு சிரிக்கிறீங்க தெரியும். ஆனா ஹிந்து மத நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு இது மாலை போடுற மாதம், அப்படிதானே கணக்கு. நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க எல்லாரும் முறைச்சிட்டே இருந்தா கூட மாலை போட்ட அண்ணன் உட்கார்ந்து கலைஞர் என்ற பெயர் கேட்கிற போதெல்லாம் கைத்தட்டி கொண்டே இருக்கிறார். அது சொல்ல வரக்கூடிய செய்தி, தமிழ்நாட்டினுடைய திராவிட தத்துவம் அனைவருக்குமானது. கடவுள் இல்லைன்னு தான் மதிவதனி பேசும்னு தெரியாம கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. கடவுள் இல்லை என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மதிவதனின்னு தெரியாம அம்மா கூட்டத்துக்கு வரீங்க? அதெல்லாம் இல்ல. பேசுறது மதிவதனி, அது கணக்கு இல்ல. நாங்கள் வந்திருப்பது கலைஞருக்காக, முதல்வருக்காக என்று அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய அரங்கம். இப்ப எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்த இந்த அரங்கத்தில் துணை முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. நான் எப்பவும் ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன். அதே செய்தி உங்ககிட்டையும் சொல்றேன். எதுக்கு இவருக்கு பிறந்த நாள்னு நிறைய காரணம் சொன்னாங்க. அவர் கலைஞருடைய பேரன், முதல்வருடைய மகன். ஆனா நான் சொல்றேன், கலைஞருடைய பேரன்னா அவர் மட்டும்தானா? நிறைய பேரன் இருக்காங்கல்ல கலைஞருக்கு, பேத்திகள் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம். அது இல்ல. தலைவருடைய மகன், முதலமைச்சருடைய மகன், அதுவும் இல்ல. இல்ல அவர் ஒரு கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், அதெல்லாம் கணக்கு கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் திமுக காரவங்க அண்ணன் உதயநிதியை கொண்டாடுவதை விட இயக்கவாதிகள் நாங்க ஏன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னா ஒரே ஒரு காரணம், அவர் கலைஞரின் பேரன் என்பதால் அல்ல, முதல்வரின் மகன் என்பதால் அல்ல, இளைஞரணி செயலாளர் என்பதால் அல்ல. இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய காவி பாசிசத்திற்கு எதிரான கழக குரல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அதனால் கொண்டாடுகிறோம். சனாதனத்தை அவர் எதிர்க்கிறார், அதனால் கொண்டாடுகிறோம். சமத்துவத்தை பேசுகிறார், அதனால் கொண்டாடுகிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், இந்திய வரலாற்றில் தலைக்கு விலை பேசப்பட்ட முதல் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அதனால் அவரை கொண்டாடுகிறோம். தலைக்கு விலை பேசுறதுனா அவர் எங்களை தப்பா பேசிட்டாரு அதனால அவர் தலையை கொண்டு வா அப்படின்னு ரவுடி தாதாக்கள் சொல்லலாம். என்னை பத்தி தப்பா பேசிட்டாரு, கை கால எடுத்துட்டு வா அப்படின்னு ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடியோ தாதாவோ சொல்லலாம். ஆனால் ஒரு துணை முதலமைச்சர் தான் வகிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, பெண்களை, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பார்ப்பனர் அல்லாத மக்களை, சக இந்துக்களை கேவலப்படுத்தக்கூடிய சனாதனத்தை எதிர்ப்பேன், ஒழிப்பேன்னு சொன்னதனால அவர் தலைக்கு விலை பேசப்பட்டது. பொதுவா பதவியில இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கணும், பதவி இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கணும், அது இயல்பு. ஏன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நாளை கவுன்சிலர் சீட்டு கூட கேட்க போறது இல்லை, அதனால நான் என்னன்னாலும் பேசிக்கலாம். ஆனா நான் பேசுவதையே சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியுமான்னு கேட்டா சந்தேகம்தான். ஏன்னா அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஆனால் ஒரு மனிதர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாம் பெரியாரின் பேரன் என்ற துணிச்சலோடு இருக்கிறார், அதனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாடுகிறோம். சரிங்க, கொண்டாடுங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய நாங்கெல்லாம் ஏன் கொண்டாடணும்னு பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டனால தெரியாம வந்துட்டேன்னு யாராவது வந்திருக்கலாம். சிரிக்கிறீங்க. எங்க சும்மா தாங்க இருந்தேன், இந்த இளைஞரணி பசங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு தம்பிங்க யாராவது, அண்ணனுங்க யாராவது வந்திருக்கலாம். பெரும்பாலும் பெண்கள் உங்க ஊர் பகுதியில உங்க ஏரியால இருக்க அக்கா கூப்பிட்டாங்கன்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் பெண்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய இடம். நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு சமத்துவ உணர்வோடு இருக்கீங்களோ இல்லையோ, திராவிடர் இயக்க கூட்டங்களில் நீங்கள் சமத்துவமாக இருக்கலாம். இது எப்படிப்பட்ட இடம்? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தாய்மார்கள் தான் அதிகமா கேட்கணும். அந்த ப்ளூ சட்டை போட்டு ஒரு ஐயா உட்கார்ந்துருக்காருல, அவரை திமுக காரவங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அப்பா சைதை அன்பரசன் அவர்கள்.
அவரை நான் அப்பான்னு சொல்றேன். இப்ப உங்க எல்லாருக்கும் அடுத்து என்னன்னா சொந்தக்கார பிள்ளையா இருக்கும்னு தோணும், இயல்பது. அவரு எந்த வகையிலும் எனக்கு சொந்தக்காரர் கிடையாது, ரத்த சொந்தம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா பேச ஆரம்பித்த 5வது நிமிஷம் என்ன ஆளுங்கன்னு கேட்கக்கூடிய கீழ்த்தரமான சிந்தனை கொண்டவர்களும் நாங்கள் கிடையாது. பேச அப்பதான் பஸ்ல ஏறி உட்காந்துருப்போம். 5வது நிமிஷம் அவங்க ஊர் பேர் தெரிஞ்ச உடனே ஊர் தெரு பேர் தெரிஞ்சிடணும், தெரு பேர் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன ஆளுங்கன்னு தெரிஞ்சிடணும், இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும். அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு மகள். இதை கேட்ட உடனே அண்ணன் ராஜன் கூட நேற்று பேசினப்ப அம்மா நாங்கள்லாம் சொல்லி ஒரு 2-3 பேரை சொல்லி சொந்தக்காரன்னு சொன்னாரு. அந்த 2-3 பேரை சொல்லலைனாலும் அண்ணன் ராஜன் தான். அதோடைய அர்த்தம் அன்பரசன் அப்பாவையும் மதிவதனையும் இணைக்கக்கூடியது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ரத்த சொந்தம் கிடையாது, ஊர் பாசம்லாம் கிடையாது. கருப்பு சிவப்பு கரியும் திராவிடம் என்ற தத்துவமும் பெரியார் என்ற தலைவரும் கலைஞர் என்ற தலைவரும் எங்களை இணைக்கிறார்கள். இந்த உறவு முறைகளை நீங்கள் இங்கதான் பெற்றுக்கொள்ள. அவள் உலகத்தில் ஒரு தலைவர் தன் தொண்டர்களை பார்த்து என் கூட பிறந்தவங்க நீங்கன்னு கூப்பிட்டது கலைஞரை தவிர யாரும் கிடையாது. உடன்பிறப்புகளே நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்றோம், அது சாதாரணமானது கிடையாது. நினைச்சு பாருங்க, சக மனுஷனா மதிக்காம இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். ஜாதியால் மதத்தால் பிரிந்து கிடக்கக்கூடியவர்களை பார்த்திருக்கோம். தலைவர் பெரியார் அவருடைய தொண்டர்களை தோழர்கள்னு கூப்பிட்டாரு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தம்பிகளுக்குன்னு கடிதம் எழுதினாரு, தம்பிக்குன்னு கூப்பிட்டாரு. தம்பின்னு சொல்லிட்டா கலைஞரும் அதையே கூட சொல்லியிருக்கலாம், தோழர்னு சொல்லியிருக்கலாம். இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க, எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு. தோழர்னு சொல்லுவதை விட தம்பின்னு சொல்லிட்டா கூட ஆண்களை மட்டும்தான் குறிக்கும். இப்ப பெண்கள் யாரு? இதையெல்லாம் சிந்தித்துதான் கலைஞர் சொன்னார், உடன்பிறப்பே என்றால் ஜாதி இல்லை, மதம் இல்லை, பாலினம் இல்லை, எல்லோரும் உடன்பிறப்பு தான். இதை சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக கலைஞர் இருந்தார்னா அதனாலதான் நம்மளை பத்தி பெத்த அம்மா அப்பா யோசிக்காதப்ப பெரியாரும் கலைஞரும் யோசிச்சாங்க. எப்படி யோசிச்சாங்க? அருமை சகோதரிகளே, நான் பந்தயம் கட்டி சொல்லுகிறேன், 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அதை நான் பந்தயம் கட்டல. எதை பந்தயம் கட்டி சொல்லுகிறேன்னா, 2026 மட்டுமல்ல, இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும், அது யாரால் அமைய இருக்கிறது, அமைந்தது என்று சொன்னால் நன்றி உணர்வுடன் இருக்கக்கூடிய நம்மை போன்ற லட்சக்கணக்கான பெண்களால் தான் அந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. ஆமா தானம்மா? நான் பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னா 2 பேருக்கு தான் எனக்கு நோக்கமே. முன்வரிசையில இருக்கக்கூடிய இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் கரவேட்டியோட தான் இருப்பாங்க, எதிர்கட்சியா இருந்தாலும் கரவேட்டியை கட்டிட்டு காலையில டீ கடையில போய் அரசியல் பேசினாதான் அவங்களுக்கு 4 விடியும். தூங்க போறப்ப இப்ப வாட்ஸ்அப் வந்துருச்சு, 2 வாட்ஸ்அப் செய்தியாவது திமுகவை பத்தி அனுப்பிட்டு தூங்கினாதான் மேடையில இருக்கவங்களுக்கு தூக்கம் வரும். அதனால நான் இவங்களை பத்தி இவங்களுக்காக நான் எந்த கூட்டத்திலும் பேசுவதில்லை. யாருக்காக பேசுவேன்னா, ஏன்பா உங்களுக்கு பொழப்பே இல்லப்பா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுல கூட்டத்துக்கு வேற கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பா யாராவது திட்டிட்டு இருப்பீங்கல்ல. அந்த அம்மாக்கும் நாங்க ஏன் இங்க இருக்கணும்னு தெரியாம எங்கெங்கோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக தான் நான் பேசுவேன். ஏன் கேட்டா, நம்மளை ஏமாத்திரலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பெண்களை ஏமாத்திரலாம். யாராவது நடிகர் வந்து 2 ஸ்டெப் டான்ஸ் போட்டா எங்க வீட்டுக்காரை விட எனக்கு அவரை தாங்க பிடிக்கும்னு பெண்கள் சொல்லிடுவாங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன், ஒரே ஒரு அக்காவும் ஒரே ஒரு அம்மாவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கருப்பு சிவப்பு துண்டோட போனீங்கனாலே போதும். அந்த தெருவுக்கு, அந்த தொகுதிக்கு நீங்கள் ஒருவர் போதும். அவ்வளவு வலிமை மிக்கவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெண்கள். எப்படி சொல்றேன்னா,
கூட்டத்துக்கு வந்துட்டேன், பேச கூப்பிட்டாங்க, அதுக்காக இல்லை. உதாரணம் இல்லை, ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். அருமை சகோதரிகளே, இளைஞர்களே, கரூர்ல திமுகவோட 30 நடந்துச்சுல்லக்கா, நடந்துச்சுல்லண்ணே, மழை, கொற்ற மழை நிகழ்ச்சி நடக்குது. நடக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்காரவங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஒருத்தட்டியா பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு வயசான அம்மா, நீங்க போயிட்டு யூடியூப் சேனல்ல பார்த்தா இன்னைக்கும் கிடைக்கும், நல்லா தெளிவா கேட்டுக்கங்க நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு. போய் பேட்டி எடுக்கிறாங்க. கருப்பு சிவப்பு சேலை அந்த அம்மா, ரொம்ப அவங்க பார்க்கவே தெரியுது அவங்களுடைய ஏழ்மை, எளிமையாக இருக்காங்க. அவ்வளவு ஏழ்மையோடு இருக்கக்கூடிய அந்த அம்மாட்ட முதல் கேள்வி, அம்மா நீங்க எத்தனை வருஷமா திமுக? ஏன்பா நான் கலைஞர் காலத்துல இருந்து இருக்கேன்றாங்க அந்த அம்மா. ஏமா கலைஞர் காலத்துல இருந்து இருக்கீங்களே, திரும்ப அவங்க பையன் வராரு, அவங்க பேரன் வராரு, இந்த வாரிசு அரசியல் இல்லையான்னு கேட்குறாங்க. நல்லா கேட்டுக்கங்க அருமை சகோதரிகளே, அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டு கருப்பு ஷால் போட்டு என்ன பிரச்சனைக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உட்காருங்க, இல்லை வெளியே போகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், பரபரப்பாகவே இருக்கீங்களே, பேக் காணமா? இல்லை இல்லை, உட்காருங்க, ஃபோன் காணாதான் நம்ம பரபரப்பானோம். நீங்கள் ஒரு ஆள் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கேட்க விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் என்னன்னா, வாரிசு அரசியல்ன்றது பெரிய கேள்வி. எங்களை பார்த்து டிவிலெல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு நிறைய பதில் வச்சுருப்போம். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கூட பதில் சொல்கிற அளவுக்கு நமக்கு பேசிடுவோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதில் இருக்கும், கட்சிக்காரங்க உங்ககிட்ட பதில் இருக்கும். அந்த அம்மா சொன்ன பதில் இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் சொல்லாத பதில். டக்குன்னு கேட்குறாங்க, உடனே சொல்கிறாங்க, ஆமாம் குடும்பமாக தான் இருக்காங்க. குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் இந்த தமிழ்நாட்டுக்கு உழைக்கணும்னு கலைஞர் விட்டுட்டு போயிருக்காருயா, எல்லாம் எங்களுக்கு தானே உழைக்கிறாங்க. இந்த பதிலுக்கு பின்னால் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசியல் மட்டுமல்ல, இன்றைய தமிழ்நாடு அரசியல் அடங்கி இருக்கிறது. வாரிசு வாரிசுன்னு சொல்றாங்க. கலைஞருடைய பேரன், முதல்வருடைய மகன் என்பது அல்ல வாரிசு. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். எப்படின்னு கேட்டா, இங்க நான் சொல்லலாம், நீங்க யாரும் கோச்சுக்க மாட்டீங்க, கோச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆளுங்க தானே எல்லாம். உடனே நம்ம ஆளுங்கன்னா அந்த ஆளுங்க கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பார்ப்பனர் அல்லாத எல்லோரும் எங்களவர்கள் தான், நம்ம ஆளுங்க தான். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லலாம், இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, பல பேர்த்துக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போதுமா யாராவது பட்டிமன்ற பேச்சாளரை மங்களகரமாக கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கக்கூடாதா? இந்த பிள்ளை தான் கிடைச்சிச்சா உங்களுக்குன்னு யாராவது நினைக்கலாம். ஏன்னா கருப்புன்றது நம்மை பொறுத்தவரை ஒரு அபசகுணம். உங்கள் நம்பிக்கையை நான் குறையே சொல்ல மாட்டேன், அப்படி நினைக்கலாம். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு கருப்பு லைட்டாக புள்ளி வந்துட்டா கூட பிள்ளைய வச்சிரும். ஏண்டி உனக்கு வேற கலரே கிடைக்கலையா? ஏன்டா இதைத்தான் போய் இவ்வளோ நேரம் தேடி எடுத்துட்டு வந்தியா? கேட்போம்லம்மா, கேட்பீங்கல்லப்பா, கேட்போம். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பிறந்த நாள் அன்னைக்கு கருப்பு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, ஒரு கொடியை போட்டுக்கிட்டு, முதலில் அவர் சென்ற இடம் பெரியார் திடல். எல்லாருக்கும் பக்குன்னு ஆயிருக்கும் கொஞ்சம். ஏன்பா இந்த பிள்ளையதான் நம்பிக்கிட்டு இருந்தோம், இதுவும் இப்படி கருப்பு டிஷர்ட்டை போட்டுட்டு பெரியார் திடலுக்கு போவதேன்னு நம்பிக்கை கொண்ட தாய்மார்களும் சகோதரர்களும் நினைத்திருக்க கூடும். நீங்க நினைக்கணும், கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். வெளிச்சத்துக்கான நிறமாக லைட்டை சொல்லுவோம். மங்களகரமான நிறம்னா சிவப்பு சொல்லுவீங்களாமா? சிவப்பு. வேற என்னம்மா மங்களகரமான நிறம்? பச்சை, மஞ்சள். வேற ஏதாவது இருக்காமா? கருப்பை தவிர எல்லாம் அப்படி வச்சுக்கோமா கணக்குக்கு. சரி, கருப்பை தவிர எல்லாமே மங்களகரமானது, நல்லது, வெளிச்சம், பிரகாசம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சிவப்பு சேலை கட்டி, பச்சை சேலை கட்டி, மஞ்சள் சேலை கட்டி, சிவப்பு சட்டை போட்டு மஞ்சள் சட்டை போட்டு சட்டை போட்ட அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் நம்மளெல்லாம் பார்த்து படிச்சு என்ன கிழிக்க கேட்டாங்க. கருப்பு சட்டை போட்ட பெரியார் தான் வீட்டிலே படிக்க வைன்னு சொன்னார். இந்தியாவில் உலகத்தில் மற்றவர்களுக்கு எந்த நிறம் வேண்டுமானாலும் வெளிச்சமாக இருக்கலாம். இந்தியாவின் காவி இருள், ஒன்றிய பாசிச பிஜேபியின் நிறம் காவி.
அந்த காவிக்கு எதிரான வெளிச்சம் தமிழ்நாட்டில் கருப்பு தான். அந்த கருப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாத்துது. எப்படி காப்பாத்துதுன்னு 2 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க அண்ணன் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் என் கண்ணு கேட்டின பாதி பேர் அதுதான். அம்மாமார்கள் இருக்கீங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் இருப்பீங்க, சகோதரிகள் இருப்பீங்க. இந்த அழைப்புதலே பேர் இருக்கு, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் சாமி கும்பிடல, எல்லாரும் இருக்கமா? சாமி கும்பிடாத மதிவதனியினுடைய கருப்பு உடை நான் இங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுடைய நிகழ்ச்சி நடந்துச்சு. முன் வரிசையில இருந்து கரெக்டா 2வது வரிசை ஓரத்துல ஒரு அம்மா முடி ஃபுல்லா வெட்டிட்டாங்க. அது ஏதோ கோவிலுக்கு நேர்ந்துகிட்டு வெட்டியிருப்பாங்க, எடுத்துட்டாங்க போல, காணிக்கை கொடுத்துட்டாங்க, வளர்ந்துருக்கு. ஃபுல் கருப்பு சேலை, அந்த சபரிமலைக்கு போடுற மாதிரி ஒரு சேலை, நெத்தியில கேப்பே இல்லை. நான் அம்மாவை பார்த்து சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. சொன்னேன், அவங்க நிறமும் கருப்பு, என்னுடைய உடையும் கருப்பு. இந்த 2 கருப்புக்கும் சின்ன வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவங்க ஏற்றுக்கொண்டது சாமி கருப்பு, நான் போட்டிருக்கிறது ராமசாமி பெரியார் கருப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். இத நம்ம இந்த இந்தியாவுக்கும் ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன செய்தினா, அந்த கருப்புக்கு இந்த கருப்பு கண்ணை உறுத்தாது, தலையிலயோ இருக்கக்கூடிய இஸ்லாமிய குல்லா கண்ணை உறுத்தாது, இஸ்லாமியர்கள் போட்டிருக்க குல்லா ஒரு கிறிஸ்தவருடைய சிலுவையை உறுத்தாது, அந்த சிலுவை இன்னொருத்தருடைய குங்குமத்தை உறுத்தாது. பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு ஒரே காரணம், தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட திராவிடம் என்ற தத்துவம் தான். அந்த தத்துவத்தின் நிறம் கருப்பு. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சிக்காரங்களுக்கு செய்தி சொல்லல, கட்சிக்காரங்களுக்கு செய்தி சொல்லுகிறார். நான் கொள்கையாளன், நான் பெரியாரின் பேரன், பேரறிஞர் அண்ணாவின் பேரன், கலைஞரின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கொள்கை வாரிசு நான் என்ற செய்தியை சொல்லுகிறார். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அண்ணன் உதயநிதி கொள்கையோடு இருப்பதால் பின்வரிசையில பேசிக்கிட்டு இருக்க அக்காவுக்கும் நின்றுகிட்டு இருக்க அக்காவுக்கும் என்ன பெனிஃபிட், என்ன பலன், என்ன பயன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஏதோ ஒரு உரிமையை இல்லை ஏதாவது ஒரு திட்டங்களால் பலனடைஞ்சவங்களா இருப்போம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை வந்திருக்கு. அண்ணன் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அக்கா கிண்டலா சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. உண்மை இல்ல, சாயங்காலம் தான் நிகழ்ச்சி, ஆனால் காலையிலேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சு, அதான் உண்மை. இது எப்படி மெசேஜ் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த மெசேஜை நிறைய பேர் அனுப்புனாங்க, இங்க பாருங்கம்மான்னு சொல்லிட்டு. இந்த ஏர்டெல் கம்பெனில எல்லாம் அன்புள்ள வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ப்ரீபெய்டு அக்கௌண்ட் செய்யப்பட்டது, ரீசார்ஜ் செய்யப்பட்டதுல வரும். இந்த கம்பெனி எந்த ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்கன்னா வாங்கிட்டு வந்த பிறகு வசந்தன் கோல இருந்து வரும், அன்புள்ள வாடிக்கையாளர்களே அப்படின்னு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையை கிரெடிட் பண்றாங்க, காசு வருது, மெசேஜ் வருது. என்ன வரணும்? அன்புள்ள தமிழ்நாட்டு பெண்களே, இல்ல அன்புள்ள பெண்களே. அன்புள்ளவே என்னத்துக்கு? 1000 ரூபாய் காசு வந்துருச்சுன்னு தானே போடணும். ஆனா இது வரைக்கும் நான் பேசின எதை கேட்கலனாலும் பரவாயில்ல, இதை நல்லா கூர்மையா கேட்டுக்கங்க. 1000 ரூபாய் தானே, 1000 ரூபாய் வச்சு என்ன பண்றது? இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் இதை பார்த்து பிச்சை காசுன்னு சொன்னாங்க. ஏனால் அவர்கள் அப்படின்னு நான் சொல்றது அவாக்கள்னு வச்சுக்கலாம், யாசகம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள். அதனால அவங்களுக்கு எல்லாமே பிச்சையா தான் தெரியும், அது பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி பிச்சை காசு 1000 ரூபாய் வச்சு பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? 1000 ரூபாய் வச்சு திரும்ப நீங்க ஓட்டு போடணும்னு இது ஓட்டு கணக்கு கிடையாது. இது என்ன கணக்கு தெரியுமா? காலம் ஃபுல்லா வேலை பார்த்த வீட்டம்மாவை பார்த்து வீட்டுக்காரர் கேட்பாரு, சும்மா தானே இருக்க, இதை அயன் பண்ணி வைக்க முடியாதா? சும்மா தானே இருக்க, ஒரு சாம்பார் சேர்த்து வைக்க முடியாதா? பெத்தது அதை விட மோசமா இருக்கும், ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தான் அது பிறந்தது, அது அதை விட மோசமா இருக்கும். அது என்ன கேட்கும்னா, ஏமா சும்மா தானமா இருக்க, நீனா அப்பா மாதிரி வேலைக்காம போயிட்டு வர அப்படின்னு இட்டு கொண்டு வாய் பேசும். இப்ப இந்த வார்த்தை சிரிக்க முடியாது நம்மளால. இப்ப சிரிக்கிறோம், உண்மையாவே நம்ம சும்மா தானே இருக்கோம்னு மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். கை ஃபுல்லா தேஞ்சு கிடக்கும், கோடு கோடா இருக்கும். என்னக்கா கோடுன்னு கேட்டோம்னா, மீன் அறுத்தப்ப கீர்ன அக்காவை பார்த்திருக்கேன். நண்டை அறுத்து உடைச்சிருப்பாங்க, கை கீறி இருக்கும்.
இது நல்லா ருசிச்சு ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உப்பு பத்தலை காரம் பத்தலை நீயே வையின்னு சொல்ல முடியாது, நான் தான் சொல்லிடுவேன், நீங்க சொல்ல முடியாது. இப்ப இத்தனை பிரச்சனை இருக்கிறப்ப ஒரே ஒரு முதல்வர் மட்டும்தான் நினைத்தார், நீங்க வேலைக்கு போறீங்க வரீங்க அதெல்லாம் ரெண்டாவது, உங்க உழைப்பை இந்த குடும்பம் அங்கீகரிக்கல, இவங்க யாருமா அங்கீகரிக்கிறதுக்கு, நான் அங்கீகரிக்கிறேன், மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறப்ப இந்த மாதிரி வர்றது போறதெல்லாம் நம்மளை பார்த்து இலக்காரமா பேசக்கூடாது. அப்படி பேசினா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. 1000 ரூபாய் பணம் தானே காசு தானே நமக்கு தோணக்கூடாது. அது பணம் அல்ல, சுயமரியாதை என்பதை உணர்த்துவதற்காக தான் அன்புள்ள சகோதரிகளுக்கு என்று அந்த மெசேஜ் வருது. மெசேஜ் அப்படிதானே வந்துச்சு, அன்புள்ள சகோதரிகளே. நான் பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. காசு கொடுப்பது யாருனாலும் கொடுக்கலான்னு பேசுறாங்க, பணம் யாருனாலும் கொடுக்கலாம். இந்த சுயமரியாதையை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர, இந்த அரசை தவிர யார் தர முடியும்? ஒண்ணு. இன்னொன்னு, புதுமை பெண் திட்ட பயனாளிகள் இருக்கலாம். ஏன்னா கல்லூரி பெண்கள்லாம் இருக்கீங்க. இந்த புதுமை பெண் திட்ட பயனாளிகளாக உங்க பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் இருக்கலாம். இனிமே 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சு உங்க பிள்ளைங்க அந்த திட்டத்தில் பயன் அடையலாம். ஒண்ணு நினைச்சுக்கங்கம்மா, இங்க ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே சரி. ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி மோடி அரசு முதல்ல கை வைக்கிறது நம்ம பிள்ளைங்க படிப்புல தான், அது பெண் பிள்ளைங்களுடைய படிப்புல தான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சா நம்மளை பார்த்துக்குவான்ட்டு யாரோ ஒரு பாட்டி அந்த காலத்துல வடை சுட்டுருக்கலாம் நம்ம கிட்ட. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஆண் பிள்ளைகள் படித்தால் குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும், பெண் பிள்ளை படித்தால் சமூகத்திற்கே பயன்படும். சொன்னவர் தந்தை பெரியார். படிக்கும். ஆனால் நான் பிள்ளையாக இருந்து சொல்லுகிறேன், என் தம்பி வயசுல அண்ணன் வயசுல எல்லாம் இருக்கீங்க, உங்க சகோதரியாக இருந்து சொல்லுகிறேன், தமிழ்நாடு இன்றைக்கு 11.19 பொருளாதார அடைஞ்சிருக்குன்னா அதற்கு முதல் காரணம் பெண்களை படிக்க வைத்ததுதான், பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புனதுதான். அப்ப அந்த புதுமை பெண் திட்ட பயனாளிகள் 1000 ரூபாய் வாங்குறவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. மதுரையில 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்றீங்க? ஐயோ, இது இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு துணி வாங்குது, பியூட்டி பார்லருக்கு போயிடுது, முடிய வெட்டிக்குது, புருவத்தை எடுத்துக்குது, இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு இது பண்றது தாங்க முடியலன்னு நீங்க நினைக்கலாம். எல்லா பெண் பிள்ளைகளும் துணி எடுக்கவும் முடி வெட்ட மட்டும் அதை பயன்படுத்தல. ஒருவேளை பயன்படுத்தினால் என்ன தப்பு? உங்க பிள்ளை அப்பா கொடுக்கிற 1000 ரூபாய் காசுல துணி போடுறேன்றது எவ்வளவு பெருமையோ அதை விட பெருமை தமிழ்நாடு அரசு கொடுத்த 1000 ரூபாயில தான் நான் துணி வாங்கியிருக்கேன். என்ன அவமானம்! நமக்கான உணவு உடை இருப்பிடத்தை கொடுக்க வேண்டிய அரசினுடைய கடமை என்பதை புரிந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பிள்ளை பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பாப்பா சொன்னாங்க, நெகிழ்ந்து போனோம் நாங்க. அவங்க அந்த பேட்டி எடுக்கிறவட்ட, சார் நாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா பிள்ளையும் நம்ம வீட்டில் இருக்கும், படிக்கிறதோ இல்லையோ புக் வாங்கி வச்ச பிள்ளைகளாவது இருக்கும். குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன். அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க சந்தேகம் இருந்தால் போய் யூடியூப்ல பார்க்கலாம், குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு புக் வாங்கியிருக்கேன் 1000 ரூபாய்லன்னு சொல்லுது. இந்த 1000 ரூபாய் படிக்கிறப்ப உங்களுக்கு கொடுக்குற காசு மட்டும் இல்லை அன்பு தங்கைகளே, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த பணத்தை வைத்து குரூப் எக்ஸாம் படிச்சு நாளை உங்களை இகழ்ந்து பேசிய சமூகத்திற்கு முன்னால் அரசு உத்தியோகத்திற்கு போறதுக்கு இந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். 1 ரூபாய் கூட அரசின் திட்டம் வீணாகல. காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்க வீட்டுல இருப்பாங்க. நான் நிறைய நிகழ்ச்சிக்கு போனேன்னா கேட்பேன், இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்காரு, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறியா, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, சரி அவங்க எவ்வளோக்கா என்னக்கா படிக்கிறாரு, உங்க பக்கத்துல ப்ளூ ட்ரெஸ் பக்கத்துல உட்காந்துருக்காரு, ஸ்கூல் போறாராக்கா, எத்தனாவது படிக்கிறாரு அக்கா, 2nd ஸ்டாண்டர்ட், எங்க படிக்கிறாரு, உட்காருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. இங்கிலீஷ் மீடியத்துல போய் சேர்க்கறத நமக்கு ஒரு பெருமையா நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நிறைய பேர் போய் சேர்ப்போம். முதல் தலைமுறையா கொஞ்சம் பணம் வந்த உடனேயே நமக்கு தோணுவது இயல்பு, நாம தான் மம்மி டேடின்னு இங்கிலீஷ்ல கூப்பிடல, அது போய் கூப்பிடட்டும், தப்பே கிடையாது.
ஆனா என்ன தெரியுமா சிறப்பு? அரசு பள்ளின்னு சொல்றதுக்கு அவமானப்பட்டுட்டு இருந்த சமூகம் இன்னைக்கு அவங்க 2 பேர்ட்டையும் நாங்க ஆங்கில வழி கல்வியில இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறோம்னு சொல்ல கூச்சப்படுறாங்க. என்ன அர்த்தம்? அரசு அவ்வளவு திட்டங்களை கொடுக்குதுன்னா அரசு பள்ளிகள் அவமானம் அல்ல, அடையாளம் என்பதை, பெருமை என்பதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் நிறுவி இருக்கிறார். உங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் ஸ்கூல்ல தராங்க. இந்த காலை உணவு திட்டத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, பிள்ளைங்க சோறு சாப்பிடுது, அப்படிதானக்கா நினைக்கிறோம். இந்த தேர்தல் மிக 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 முக்கியமான தேர்தல். ஏன் சொல்றேன்னு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். இன்னும் 3 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். நம்ம என்ன சொல்றோம்? காலை உணவை காலை உணவுன்னு சொல்றோம். தினமலர்னு ஒரு பத்திரிகை, பேரோட நான் சொல்றேன், ஆரியம் பார்ப்பனியத்தை தாங்கி நிற்கக்கூடிய பத்திரிகை. நம்ம திராவிடத்தை பேசக்கூடியவர்கள் நம்ம சொல்றோம் பிள்ளைங்க காலையில சாப்பிடுதுன்னு ஆசையா சொல்றோம். முதல்வர் சொல்றாரு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கணும்ன்றாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் சொல்றாரு காலையில சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்கிறாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லுது அந்த குட்டி, ஒழுங்கா படிக்கணும்டான்றாரு. ஆனால் அந்த ஆரிய பார்ப்பனிய தினமலர் பத்திரிகை என்ன எழுதுனாங்கன்னா, காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதுனாங்க. இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? பிஞ்சு குழந்தைகளுடைய உணவை கேலி கிண்டல் செய்யக்கூடிய துணிச்சல், திமிர், கொழுப்பு எல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா நான் மேலன்ற நினைப்புல வருது. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், உயர்ந்த இடத்துக்கு போட்டோம், அவங்க தான் நாளைய தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆனா செய்தி சாப்பாடு கொடுக்கறது அந்த குழந்தைங்களுக்கு இல்லம்மா. இது என்ன புது கதை? யாருக்கு சேர்த்து அந்த சாப்பாடுனா, தனி பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பல பேர் இங்க இருப்பீங்க, கணவரை இழந்த நிறைய பேர் இங்க இருக்கீங்கல்ல, பார்த்தால் தெரிகிறது. வீட்டுக்கார் செத்து போயிருப்பாரு, இல்ல ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாருன்னே வச்சுப்போம். தனியா இருந்து அந்த குழந்தைய எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறப்ப காலையில டிஃபன் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. செஞ்ச ஏதோ ஒரு சாப்பாடை பிள்ளைக்கு கொடுத்து விட்டுட்டு சட்டியை திறந்து பார்த்தா சாப்பாடு இருக்காது. கிராமப்புறங்களில் எங்க அம்மா வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துல பக்கத்துல இருந்தவங்களை நான் போய் பார்த்திருக்கேன். பிள்ளைய விட அவங்க சோர்வா இருப்பாங்க. ஏன்னா காலையில இருந்த கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு முடிச்சோடனே 4 புள்ள இருக்கும், 4வது புள்ள பசிக்குதன்னும், சாப்பாடு இருக்காது. இந்த முதல்வர் என்ன செய்யறாருன்னா, ஒரு வீட்டுல 4 புள்ள இருந்தாலும் சரி, 5 புள்ள இருந்தாலும் சரி, காலை உணவை நான் தருகிறேன் உன் குழந்தைகளுக்கு, வீட்டுல இருக்க சாப்பாடு நீ சாப்பிடுமா. பெண்களுக்கும் சேர்த்த திட்டம் காலை உணவு திட்டம். இவ்வளவு யோசிச்சு செஞ்சு ஆண்கள், இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அண்ணன் டான்ஸ் ஆடுற மாதிரியே தரையில வந்து ஆடினாருன்னா தமிழ்நாடு வளர்ந்துரும், அண்ணன் டிவியில ஹீரோயினை காப்பாத்துற மாதிரியே அண்ணியை காப்பாத்துற மாதிரியே நம்மளையும் காப்பாத்திடுவாரு, அண்ணன் பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல ஸ்டண்ட் மாஸ்டர் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, படத்துல டப்பிங், அது யாரோ எழுதி கொடுக்குற வசனம், டூப் இவங்க, ஒரிஜினல் ஸ்டண்ட் வேற ஒருத்தர். ஆனா உண்மை அரசியல் என்னன்னு கேட்டா, திரையில் தெரிவதல்ல, தரையில் நடப்பதுதான் அரசியல். அந்த அரசியல் யாருக்கான அரசியலாக இருக்கணும்? காலை உணவு, புதுமை பெண், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், எங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு முதல்வர்கிட்ட எங்களை மாதிரி பல பேர்கிட்ட போய் கேட்கிறப்ப நாங்க சொல்றோம், முதல்வர் கொஞ்சமும் யோசிக்காமல் செய்கிறார். ஆமா, ஆண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அரசை ஏதோ ஒரு இடத்தில் நாம் விமர்சித்துக் கொண்டிருப்போம். நம்ம படிப்பை நாசமாக்க மோடியும் பிஜேபியும் திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுமைக்கும் புதிய கல்விக் கொள்கை இருக்கு. இங்க உட்கார்ந்துருக்க இந்த குட்டி பையன், அங்க உட்கார்ந்துருக்க அந்த குட்டி பையன், உங்க வீட்டுல இருக்க பேரம் பேத்தி, கையில ஒரு அம்மா ஒரு பிள்ளையை தூக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பிள்ளைக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம், 3வதுல பரீட்சை வைப்பேன்னு மோடி சொல்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் ஏத்துக்குச்சு, மோடிக்கு பயந்து. இந்த முதலமைச்சர் மட்டும்தான் சொன்னார், ஆட்சி பறிபோனாலும் பரவாயில்லை,
என் பிள்ளைகளின் பள்ளி கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரெய்டு அனுப்புவியா அனுப்பிக்க, ஈடி அனுப்புவியா அனுப்பிக்க, முக்கிய அமைச்சர்களை கைது செய்வியா செஞ்சுக்க, என்ன செய்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிபணிய மாட்டேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிறோம், முதல்வரை தூக்கி பிடிக்கிறோம், துணை முதல்வரை தூக்கி பிடிக்கிறோம்னா சுயநலத்தால் தூக்கி பிடிக்கிறோம். அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும், திமுக ஆட்சியில் இருந்தாதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது, அது சுயநலம். உண்மையாகவே மதிவதனிக்கு சுயநலம் இருக்குல்ல. நாளைக்கு என் தலைமுறை நல்லா இருக்கணும்னா திமுக தான் ஆட்சியில் இருக்கணும்ன்ற சுயநலம் தான். அந்த சுயநலத்தோடு சொல்லுகிறேன், அருமை சகோதரர்களே சகோதரிகளே, நாளைக்கு தேர்தல் வைத்தாலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏன் சொல்றேன்னா, எதையுமே ஆதாரம் எல்லாம் பேச முடியாதுல்ல. போற போக்குல பஞ்சு டைலாக்கா அதை அடிச்சு விட்டு போறதுக்கு வந்து உட்கார்ந்தோடனே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேட்டார், தமிழ்நாடு ஃபுல்லா எப்படிமா இருக்குன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற முறையில் சொல்லுகிறேன். நாளைக்கு தஞ்சாவூர் போறேன், அடுத்த நாள் பொள்ளாச்சி. எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்கிறேன். திமுக காரவங்களை பார்த்து வியந்து போய் சொல்லுகிறேன். ஏன்னா எங்களுக்கு அரசியல் புரிதல் வந்தப்ப எடப்பாடி ஐயா தான் முதல்வர். நான் ரொம்ப நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, முதலமைச்சர்னா கீழே தான் போகணும் போல, நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் நான். இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ட்டு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு, மோடியே வந்தாலும் முதுகெலும்போடு நிற்கக்கூடியவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க முடியும்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு இவரே அண்ணா போஸ்டா தான் முதல்வராக இருக்காருன்னு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு ஐயா எடப்பாடி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய நாற்காலியை பாதுகாத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி என்ற தனி நபரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுக என்ற கட்சியை அடமானம் வச்சிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறந்த நாள், மறைவு நாள் போன வாரம் வந்துச்சா, டிசம்பர் 5 மறைந்ததாக சொல்லப்பட்ட நாள், நினைவு நாள். அந்த நினைவு நாள் அன்னைக்கு நான் வியந்து பாக்குறேங்க, கலைஞருடைய எல்லா வருஷம் பிறந்த நாள் கூட்டத்திலையும் நான் பேசுறேன். கலைஞருடைய நினைவு நாளைக்கும் கூட்டம் போடுறீங்க, முதல்வர் பிறந்த நாளைக்கும் கூட்டம் போடுறீங்க, துணை முதல்வர் பிறந்த நாளைக்கும் கூட்டம் போடுறீங்க. பெரியார் செத்து போய் 50 வருஷம் என்னுடைய நினைவு நாள் வருஷம் வருஷம் கூட்டம் போடணும் தமிழ்நாடு ஃபுல்லா. 50 வருஷம் முன்னாடி இறந்து போன தலைவரை பத்தி பேச நமக்கு செய்தி இருக்கு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பற்றி பேச செய்தி இருக்கு, கலைஞரை பேச செய்தி இருக்கு, முதல்வரை பேச செய்தி இருக்கு, துணை முதல்வரை பற்றி பேச மாசம் ஃபுல்லா 365 நாள் வருஷம் ஃபுல்லா செய்தி இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அம்மா அம்மான்னு பெத்த தாய கூட அவ்வளவு தடவை சொல்லியிருக்க மாட்டீங்க, பேசுனீங்க. நினைவு நாளைக்கு ஒரு ஊர்ல கூட கூட்டம் போடலங்க. பார்த்துருப்பீங்கல்லம்மா, எங்க கூட்டம் போட்டாங்க? உங்க ஊர்ல எங்கேயாவது உங்க ஏரியாவில் கூட்டம் போட்டாங்க? நான் பார்க்கல, கொடி பார்க்கலையே. இப்ப என்ன அர்த்தம்? நான் பரிதாபத்தோடு பார்க்கிறேன். அதுதான் அதிமுக. ஆனால் திமுக நன்றி உணர்ச்சியால் கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம். பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை கொண்டாடி தீர்க்கிறோம் என்றால் இவர்களால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்ற நன்றி உணர்வோடு கொண்டாடி தீர்க்கிறோம். இப்ப ஏன் அம்மையார் ஜெயலலிதாவோட நினைவு நாளே கொண்டாடலன்னா, கட்சியை காப்பாற்றவே உங்களுக்கு நேரம் சரியா இருக்குங்க, அவரை காப்பாத்திக்கவே நேரம் சரியா இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, கலைஞர் சந்திக்காத எதிர்ப்பை முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். யாரை நம்பி சந்திக்கிறார்? இங்க இருக்க உங்களை நம்பிதான். திமுகவில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளருக்கு இருக்கக்கூடிய தேர்தல் பணியை பற்றிய அறிவு புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சிகளின் மாநில பொறுப்பாளருக்கு கூட இருக்காது. அறுதியிட்டு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நானே பொறுப்பு. எப்படி பொறுப்பேற்கிறேன்னா, கூட்டத்துக்கு போறேன், ஒரு அண்ணன் பரபரப்பா ரூம்குள்ள வந்து பேசிட்டு இருக்காரு போனு. நான் உட்கார்ந்துருக்கதே அவர் பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாரு, மாமா சாரிமான்னாரு. இல்ல நான் நீங்க பேசுங்கன்னு கையில போன் அப்படி ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பக்கத்துல பேப்பரை வச்சு சொல்லு என்ன பாகம் நீ எழுதிட்டே இருந்தாரு. வச்சோன்னு நான் கேட்டேன், நான் கட்சியில பொறுப்புல இருக்கீங்க? ஆமாம்மா வட்ட செயலாளர்மா. இல்லை நான் எஸ்ஐஆர் வேலையா? ஆமாம்மா இன்னும் ஒரு 3 பாகம் முடிக்க வேண்டியது இருக்கு. யாருங்க செய்வா? ஏன்னா கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய வட்ட செயலாளரும் கிளை செயலாளரும் பகுதி கழக செயலாளரும் செல்வ சீமான்களா? ஏன்னா பிறக்கிறப்ப பால் வித் சில்வர் ஸ்பூனா எல்லாம். இன்னும் சொல்லுகிறேன், அடுத்த வேலைக்கு உணவில்லாதவர்கள் தான் பேரறிஞர் அண்ணாவின் பின் திரண்டார்கள். ஒண்ணுமே இருக்காது, கையில காசு இருக்காது. பிள்ளைக்கு கல்யாணம்னா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஜேபி வாங்க முடியாது. எந்த துணிச்சலில் சொல்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறேன். இல்லை
ஆனால் ஏன் பேசுகிறேன்னு சொன்னா, நாளைக்கு இளைஞர்களே உங்க வாட்ஸ்அப்ல வரும், பாத்தீங்களா இந்து விரோத திமுக அரசு, ஒன்னே பாத்தீங்களா இந்து விரோத திமுக அரசு. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, முருக பக்தர்கள் 100 வருஷமா எங்க தீபம் ஏத்துனாங்களோ அங்க தீபம் ஏத்தணும்னு முருக பக்தர்களுக்காக நின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு. கலவரம் பண்ண வந்த சங்கிக ஒருத்தர் கூட திருப்பரங்குன்றத்துக்காரங்க கிடையாது. இந்த கடையை அடைக்க சொல்லி போய் கெஞ்சினாங்க, பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிற வரைக்கும் கடை அடைக்கிறதான். அந்த அம்மா எப்படி தெரியுமா பேசினாங்க, யங்ஸ்டர்ஸுக்கு புரியும். சிவகார்த்திகேயன் படத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து ஓரமா போய் சண்டை போடு. சிவகார்த்திகேயன் படத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து ஓரமா போய் சண்டை போடு அப்படின்னு. அது மாதிரி அந்த அம்மா எப்ப கடையெல்லாம் திறந்தாச்சு அந்த கடையை யாரையாவது பூட்ட சொல்லு போ, சுப்போ. அப்படிதான் தமிழ்நாட்டில் சங்கிகளுடைய நிலை இருக்கும். காரணம் சுப்போ. அப்படிதான் தமிழ்நாட்டில் சங்கிகளுடைய நிலை இருக்கும். காரணம் இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் ஒரு ஆண்களும் திருநர்களும் கனவுகளை சுமந்து நிற்கிறோம். 100 ஆண்டாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இன்றைக்கு மதிவதனி வழக்கறிஞர், உட்கார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சவங்க, உட்கார்ந்திருக்கக்கூடிய தம்பிகள் படித்தவர்கள், அண்ணனுங்க தம்பி படிச்சவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்னு. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுகிறது, பிஜேபி அரசு சொல்லுகிறது. எக்கனாமிக் growth, ஃபேக்டரி, எலக்ட்ரானிக் குட், டெக்ஸ்டைல், லெதர், விமென் ஒர்க் ஃபோர்ஸ், டாக்டர், ஜிஆர், பிஹெச்டி ஸ்காலர், செஸ் கிராண்ட் மாஸ்டர். இதெல்லாம் என்னமான்னு கேட்டீங்கன்னா, படிப்பு தொடங்கி பெண்கள் வேலை வாய்ப்பு தொடங்கி விளையாட்டு வரை தமிழ்நாட்டில் நம்பர் 1 மாநிலம் எதுன்னு கேட்டா பிஜேபி ஆண்ட குஜராத் கிடையாது, பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் கிடையாது, மோடி ஆண்ட குஜராத் எதுவும் கிடையாது. திராவிடம் ஆண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளும் தமிழ்நாடு தான். இது அவங்க கண்ணை உறுத்துது. என்னையா பண்ணலான்னு எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆட்கள் தேர்தல் ஆணையத்தை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, இப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு. இங்க எஸ்ஐஆர் கொண்டு வருவாங்கன்னு தெரிஞ்சு 6 மாசத்துக்கு முன்னாடி பொறுப்பாளர்களை போட்டாங்க, முடியல. இப்ப 2வது எங்க வந்து நிக்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து நிக்கிறாங்க. மத அரசியல் பண்ணி இஸ்லாமியர், கிறிஸ்தவர், முஸ்லிம், இது ஹிந்துன்னு பிரிச்சிடலான்னு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்துக்கள் கிட்ட போயிட்டு கீழே நின்று முருக பக்தர்கள்ட்ட பாரத் மாதா கி ஜெயமா, ஜெய் ஸ்ரீராமா. முருகன் என்னங்க சொல்லுவாரு, இந்தி தெரியாது போட, நானே தமிழ் கடவுள் தானே சொல்லுவாரு. அவர்கிட்ட போய் ஜெய் ஸ்ரீராமா, பாரத் மாதா கி ஜெயமா. தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரு முழக்கம் தான். அது என்ன முழக்கம்? திராவிடம் வாழும், பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க என்பதுதான் தமிழ்நாட்டின் முழக்கம். இப்ப இதை கட்டி காப்பதற்கு தலைவர் தேவையில்லை, முதல்வர் இருக்கிறார். முதல்வரை பார்த்து சொன்னாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி. இப்போ அவங்க அப்பாவாவது பரவாயில்லப்பா, திட்டிட்டு விட்டுருவாரு, ஒரு ஊமை குத்துறாருன்னு முதல்வரை பார்த்து பயம். ஆரியர்களுக்கு, பிஜேபிக்கு, மோடிக்கு, குறிப்பா அதிமுகவுக்கு. சரி, புதுசா வரவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா, சிஎம்க்கு அடுத்து ஒரு இடம் இருக்குல்ல, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தா அவர் சும்மா சைலண்டா ஊமை குத்து தான் குத்துவாரு. இவர் அப்படி கிடையாது, அடிச்சா மேலதான் சனாதனத்தை ஒழிப்பேன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கதறி இருக்காரு, அழுதுருக்காரு லிட்டரலா. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நல்லா கேட்டுக்கங்க தமிழ்நாடு அண்ணன், சனாதனத்தை எதிர்ப்பதற்கான அடையாளமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதை விட பெரிய பெருமை நமக்கு இருக்க முடியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பெண் கல்வியை எதிர்த்த, சனாதனத்தை எதிர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பெண் கல்வியை போற்றக்கூடிய, சமத்துவத்தை பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்னைக்கு வெல்லும் பெண்கள், தமிழ் பெண்கள், ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா ரேங்கிங்லயும் இருக்காங்க. ஒரு அம்மா ராணுவத்துடைய மேஜர் ஜெனரலாம், அப்படியே தலையில தொப்பியோட மேல ஏறுறாங்க. எல்லாம் சைலண்ட். ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க, மேஜர் ஜெனரல் எனக்கு வந்து சொல்லுது, கன்னியாகுமரியில இருந்து வர்றேங்க, சென்னைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க, தோழி விடுதிகள் இருக்கு, போய் வேலை பாருன்னு அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. இன்னொரு அம்மா வந்து சொல்றாங்க, குடும்பத்திலேயே யாருமே இல்லைங்க காசு கொடுக்கறதுக்கு, சுய உதவி குழுவுல லோன் எடுத்து குடும்பத்துக்காக நான் தாங்க தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அம்மா வந்து சொல்றாங்க, கேட்பதற்கே நெகிழ்ச்சியாக இருந்தது, 23 வயசு, என்னை விட சின்ன வயசு, இடது பக்கம் ஸ்ட்ரோக்கு,
செயல் இழந்துருச்சு. செயல் இழந்த பிறகு யாருமே இல்லை உங்களுக்கு பார்த்துக்க. வீட்டுக்காரர் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு பார்த்தா எந்திரிச்சு போக முடியாதே, தூக்கிட்டு போக ஆள் இல்லை. எப்படி சரியானீங்கன்னு கேட்குறாங்க. மக்களை தேடி மருத்துவம் என்று வீட்டுக்கு வந்து ஆரியம், பிஜேபி, சங்கப்பரிவார், இதற்கு ஒத்து ஊதக்கூடிய கட்சிக்கு பெயர் அதிமுக. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பிஜேபியோடு சேர்ந்தால் அதிமுகவையும் வீழ்த்துவார்கள் தமிழர்கள், அதிமுகவும் வீழும். இதுல இடையில வர புதிய கட்சியை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். நம்ம சண்டை பெருசுங்க. நம்ம 100 ஆண்டு கால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது இடையில வர இந்த விளையாட்டு பொம்மைகளுக்கு, கார்ட்டூன் சேனல்களுக்கு ஓங்கி அடிச்சா 1.5 டைம் பஞ்சு டைலாக்லாம் நம்ம ஆள் கிடையாது. நம்ம சண்டை அடுத்த தலைமுறைக்கானது. என் பிள்ளை படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும், உருப்பிடணும் சண்டை. உருப்பிட விட மாட்டேன், நாசமாக்க வேண்டும் என்ற நடிகர் அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் செல்லுபடி ஆகாது. இளைஞர்கள் தெளிவானவர்கள். ஐயோ இவர் வாக்கு ஓட்டு போட்ட போடட்டுமே, ஒரு முறை ஓட்டு போடட்டும், என்ன ஆக போகுது? இதை விட பெரிய நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமா போன அறிவு அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு தெரியாதா? இதை விட பூச்சாண்டி காட்டினவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடலையா? ஆனால் இப்போது தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. ஓரணியில் இருக்கிறது. திமுகவின் பின்னால் நிற்கிறது. கருப்பு சிவப்பு கொடிதான் 2026 வெல்லும் என்று சொன்னால், கலைஞர் போய்விட்டார், முதல்வர் வந்தார். இன்னும் அரை நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை வலுவாக தூக்கி பிடிப்பதற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அதனால் அவரை வாழ்த்துகிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.